அனைவருக்கும் வணக்கம். நான் கே சகுந்தலா, மாநகராட்சி ஆரம்ப பள்ளி பீடநேடு தலைமை ஆசிரியை. தாயை பாதுகாப்போம் என்ற ஒரு தலைப்பில் நம்ம குழந்தைகளுக்கு மத்தியில இந்த பாடலை எழுதனா நல்லா இருக்குன்னு யோசனை பண்ணுனேன். இந்த பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, பூமி தாய். அப்போ பூமி தாய்ங்கில நம்ம வீட்டிலேயாகட்டும் வெளியிலேயாகட்டும் இந்த குப்பைகளை நம்ம நிறைய நம்ம போடுறோம், தரம் பிரிக்காம போடுறோம். அப்போ ஒவ்வொரு குழந்தைகளிடம் எந்த குப்பைய எந்த இதுல போடணும், மக்கும் குப்பைன்னா என்ன, மக்காத குப்பைன்னா என்ன, மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ப்ரேயர்ல சொல்றோம், ஆக்டிவிட்டியா சொல்லி கொடுக்கறோம். இருந்தாலும் ஒரு கவிதை மூலமாக ஒரு பாடல் மூலமாக கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு நினைவில் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை நான் எழுதினேன். மேலும் இந்த குப்பைகளை எல்லாம் தரம் பிரித்து போடும் பொழுது அதை வாங்கி செல்பவர்களுக்கும் எளிமையான முறையில அந்த குப்பை மக்கும் குப்பை செல்லும் இடத்துக்கு சென்றடையும், மக்காத குப்பைன்னா அதற்குண்டான இடங்களுக்கு சென்றடையும். பூமி நிலங்கள் பாதுகாப்படையும், தண்ணீர் கெட்டு போகாமல் இருக்கும், பூமி வளமாக இருக்கும் என்பதற்காக இந்த பாடலை நான் எழுதினேன். இது பச்சை நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் இயற்கைக்கு நண்பன் தானே. இலை, உணவு, பழம், தோல், காய்கறிகள், கழிவுகளை இதில் போடலாமே. நம்ம பச்சை பக்கெட்ல இந்த மாதிரி இலை, தோல், காய்கறிகளை எல்லாம் போடலாம். நாம் இதில் போடலாமே. மக்கும் குப்பை இங்கே பாரு, மக்கும் குப்பை இங்கே பாரு. மண்ணாக மாறும் போது பூமி அம்மா புன்னகைக்கும், பூமி அம்மா புன்னகைக்கும். மக்கள் வாழ்வு செழிப்பாகும், நிலத்தடி நீர் வளமாகும், மரம் செடி கொடிகள் நலமாகும். இந்த கருத்தை இந்த ஒரு பாடல் மூலமா கொண்டு வந்தனுங்க. அதே போல பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் சொல்லும் கதை. பிளாஸ்டிக், டயர், மருந்து குப்பை, பேட்டரி, மக்காத குப்பைகள் எனக்கே சொந்தம், மக்காத குப்பைகள் எனக்கே சொந்தம். என்னிடத்தில் கொடுத்து விடு, என்னிடத்தில் கொடுத்து விடு. என்னை மீளவும் பயன்படுத்த முடியாது, என்னை மீளவும் பயன்படுத்த முடியாது. மின் சாதன பொருட்களை முறையாக போட்டுவிடு, இல்லையெனில் தீப்பற்ற நேரிடும். அப்போ குழந்தைகளுக்கு இந்த பேட்டரி இந்த மாதிரி நம்ம அந்த பொருட்களை நம்ம முறையா போடணுங்கிற கருத்தை கொண்டு வந்தனுங்க. சிவப்பு பட்ஜெட்ல போடக்கூடியது அதை நம்ம மீளவும் பயன்படுத்த முடியாதுங்கிற கருத்துக்களை எதை போடணுங்கிறத கொண்டு வந்தனுங்க. மஞ்சள் நிறம் ட்ரை குப்பை சேர்க்கும் இடம். மஞ்சள் நிறம் ட்ரை குப்பை சேர்க்கும் இடம். மெட்டல், அட்டை பெட்டி மறுசுழற்சி செய்யலாம். இந்த மஞ்சள் பக்கெட்ல போடக்கூடியவற்றை மறுசுழற்சி செய்யலாம் கருத்தை மறுசுழற்சி செய்யலாம் கொண்டு வந்தனுங்க. நீல நிறம் நான் மீண்டும் வாழும் குப்பை தான், நான் மீண்டும் வாழும் குப்பை தான். பாட்டில், கார்ட்போர்டு, கண்ணாடி புதிய உருவம் எடுப்பேன், நான் புதிய உருவம் எடுப்பேன். இந்த கண்ணாடி எல்லாம் மீண்டும் நம்ம புதுசா நம்ம மறுசுழற்சி மாதிரி பண்ணுவோம். குப்பைகளை பிரித்து போடு நண்பா, குப்பைகளை பிரித்து போடு நண்பா. பூமி அம்மா வளங்கள் தருவாள் நண்பா, பூமி அம்மா வளங்கள் தருவாள் நண்பா. பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 பக்கெட்டு நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் பொறுப்புடன் நடந்தாலே நம்ம ஊர் சுத்தமாகும் தன்னாலே, நம்ம ஊர் சுத்தமாகும் தன்னாலே. நம் வாழ்வு நம் கையில் தானே, நம் சுத்தம் நம் கையில் தானே என்ற இந்த கருத்துக்களை கொண்ட ஒரு பாடலை இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைக்காக மாணவர்களிடம் சென்றடைவதற்காக நான் எழுதியுள்ளேன். இந்த கருத்துக்களை குழந்தைகளிடம் ஆக்டிவிட்டி பேஸா நான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்கிறேங்க. குழந்தைகள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வீட்டிலையும் சொல்றாங்க. வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களிடமும் எந்தெந்த பக்கெட்ல என்னென்ன குப்பை போடணும், மக்கும் குப்பைன்னா இந்த பக்கெட்ல போடணும், மக்காத குப்பைனா போடணும், மறுசுழற்சினா இதுல போடணும். அதே போல இந்த ஊசிகள், பிளேடு இதையெல்லாம் நம்ம ஒரு பேப்பர்ல ஒரு இதுல துணியில கட்டி அதுல ரெட்டிங்ல நம்ம கோடு போட்டு கொடுக்கல அதை வாங்குபவர்களுக்கு கையில காயம் ஏற்படாமல் இருக்குங்கிற கருத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த நாப்கின் இந்த மாதிரி எல்லாம் முக்கியமா சரியான முறையில பாதுகாப்பா நம்ம போடணுங்கிற கருத்துக்களை குழந்தைகளிடம் ஆரம்ப பருவத்திலேயே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இதன் மூலமா நிறைய பயன் குழந்தைகள் அடைகிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.